உங்க 2 பேருக்கும் நான் ஒரு யோசனை சொல்றேன். பையன் நல்ல பையனா தெரியுறான்னா அவனுக்கே வானதியை கட்டி வச்சிடலாம்ல. எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்மளுக்கு தான் சொந்தம், உயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஹோட்டல்லேருந்து கிளம்பி போலீஸோட வீட்டுக்கு போகிறாங்க. போலீஸ் உயிலை படித்து பார்த்துட்டு இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம், யாரும் இனிமேல் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே கார்த்திகாவோட அம்மாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நடேசன் அவங்கள பார்த்து இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், இந்த வீட்டை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இனிமேல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சும்மா கெத்தாக வந்து சொல்கிறாங்க. வாங்க எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகலாம், சிறப்பு விழா நடக்கும், நீ இருந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சும்மாவே நடேசன் அவங்க அண்ணனை வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாகவே வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா வானதி பாண்டியன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வானதியோட சொந்தக்காரங்க பார்த்துட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட வானதி இன்னும் அந்த பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கானா, நல்ல பையனா, பேசாமல் வானதிக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியோட அம்மா அப்பா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.